போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கரூரார் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். சரிங்களா? ஸோ டிஎன்பிசிக்கு கலைச்சொற்கள் சார்ந்த ஒரு டாபிக் ரொம்ப 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 முக்கியம். அதுல இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பார்க்குறோம்னா புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா அதுல கேள்வி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட எண்டிங்ல ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 100 கேள்வி இருக்குன்னா ஒரு 60 கேள்வி வீடியோ பார்க்கையிலே உங்களுக்கு பதிஞ்சிருங்க. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ரைட், ஆரோரா அப்படின்னா என்னன்னா விடியற் காலை. ஆரோரா அப்படின்னா விடியற் காலை. ஓகேவா? இப்ப நைட்டு தூங்க வைக்கிறப்ப ஆரோரோ ஆரோரோன்னு பாட்டு பாடுவாங்க. காலையில எந்திரிச்சிருச்சு. ஓகேவா? அப்ப நைட்டு காலையில ஆரோரா அப்படின்னா விடியற் காலை. ஆரோரா தூங்க வைக்கிறது, காலையில எந்திரிச்சிடுறது, விடியற் காலை. ஓகேவா? அட்மாஸ்பியர் வளிமண்டலம். அட்மாஸ்பியர் வளிமண்டலம் நமக்கு தெரியும். அதே மாதிரி பின்னால பயோஸ்பியர் படிப்போம், லித்தோஸ்பியர் படிப்போம், ஸ்ட்ரேட்டோஸ்பியர் படிப்போம். ஓகேவா? ரைட். அப்ப பேசின் பாருங்க. பேசின் அப்படின்னா நீர்த்தேக்கம். ஓகேவா? அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு. ஓகே, இப்போ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு பேசன் எடுத்துக்கப்பா. ஒரு பேசன்ல நீரை தேக்கி வச்சுக்கோ. ஓகேவா? அது கொண்டு போய் ஆற்று பள்ளத்தாக்குல விட்டுரு. அப்ப பேசின் அப்படின்னா நீர்த்தேக்கம், ஆற்று பள்ளத்தாக்கு. ஆரோரா அப்படின்னு என்னது? விடியற் காலை. அட்மாஸ்பியர் என்னது? வளிமண்டலம். அட்மாஸ்பியர் வளிமண்டலம். பேசின் அப்படின்னா நீர்த்தேக்கம் அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு. ரைட். ஃபோர்த் ஒன் பாருங்க, பே விரிகுடா. பேனா என்னப்பா? விரிகுடா. ரைட்டுங்களா? பே விரிகுடா தெரியும். கல்ஃப் வளைகுடா பின்னாடி படிப்போம். பே ஆஃப் பெங்கால்னு படிப்போம் இல்லைங்களா? வங்காள விரிகுடா. பேனா என்னப்பா? விரிகுடா. ஓகே. பயோஸ்பியர் உயிர் மண்டலம். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். அட்மோ அப்படின்னா காற்று. ஓகேவா? பயோ அப்படின்னா உயிர். அப்ப பயோஸ்பியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் மண்டலம். ஓகே. கேவன் அப்படின்னா, கேவன் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல் புவியல்ல. கேவன்னா குகை, நிலவரை குகை, நிலக்குடைவு, பிலம், வங்கு. இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேவன் என்பதன் கலைச்சொல்ல பாருங்க, குகை கோவில், நிலவரை குகை கோவில். ஓகேவா? அதுக்கப்புறம் நிலக்குடைவு, பிலம், வங்கு. ஓகேவா? அப்ப கேவ் டெம்பிள்ஸ் கூட படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில. குடைவரை கோவில்னு. குடைவரை கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டாந்துருப்பாரு. அவர் மண்டகப்பட்டு, மாமண்டூர். ஓகேங்களா? ஸோ மகேந்திரவாடி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி முதலாம் மகேந்திரவர்மனை நம்ம என்ன சொல்லுவோம்? சித்திரவர்மன், விசித்திர சித்தன். ஓகேங்களா? ஸோ சித்திரக்கார புலி, குணமாறன், சங்கீரண ஜதி இதெல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அப்பப்போ அப்படியே எல்லா சப்ஜெக்டையுமே ஒரு ரீகால்ல வச்சுக்கணும். ரைட். அப்ப கேவன்ல நீங்க குகை, கேவ்னா குகை சொல்லிடுவீங்க, நிலவரை குகை சொல்லிடுவீங்க, நிலக்குடைவு சொல்லிடுவோம், பிலம், வங்கு இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப பாருங்க, ஆரோரான என்னது? விடியற் காலை. அட்மாஸ்பியர் என்ன? வளிமண்டலம். பயோஸ்பியர் என்னது? உயிர் மண்டலம். ஓகேவா? பேசின் என்ன சொன்னோம்? நீர்த்தேக்கம் அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு. கேவன்னா 6 வார்த்தை. ஓகேவா? என்னென்ன? குகை, நிலவரை குகை, நிலக்குடைவு, பிலம், வங்கு. சரி, 5 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது கிளிஃப். கிளிஃப்னா என்னன்னா செங்குத்தான பாறை. கிளிஃப்னா என்னப்பா? செங்குத்தான பாறை. ஓகேங்களா? அந்த செங்குத்தான ஒரு பாறை மேல நின்னு ஒரு கிளிக் எடுத்துக்கோங்க. கிளிக் எடுத்துக்கோங்க. அப்ப கிளிஃப் பதிஞ்சிருமா? கிளிஃப் செங்குத்து பாறை, செங்குத்தான பாறை. கிளிஃப் செங்குத்தான பாறை. ரைட். கோஸ்ட் அப்படின்னா கடற்கரை ஓரம். கோஸ்ட்னா என்னப்பா? கடற்கரை ஓரம் அல்லது கரையோரம். கான்டினென்ட் நமக்கு தெரியும். கான்டினென்ட்னா என்ன? கண்டம். கான்டினென்ட்னா கண்டம். காஸ்மோகிராஃபி அப்படின்னா அண்டவியல். காஸ்மோகிராஃபின்னா என்னப்பா? அண்டவியல். அண்டவியல். அப்ப பாருங்க, காஸ்மோகிராஃபி சொல்லுங்க, அண்டவியல். கான்டினென்ட் என்ன? கண்டம். கோஸ்ட்னா கடற்கரை அல்லது கரையோரம். கிளிஃப் செங்குத்தான பாறை மேல நின்று ஒரு கிளிக்கு. அப்ப கிளிஃப்னா செங்குத்தான பாறை. கேவன்னா ஒரு 5 என்னென்ன? குகை, நிலவரை குகை, நிலக்குடைவு, பிலம், வங்கு. ஓகேங்களா? வங்கு மட்டும் நல்லா பார்த்துக்கணும், பிலம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து பயோஸ்பியர் என்னப்பா? உயிர் மண்டலம். பேனா என்னப்பா? விரிகுடா. பேசின்னா நீர்த்தேக்கம், ஆற்று பள்ளத்தாக்கு. அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். ஆரோரானா விடியற்காலை. இப்ப 10 ஒரு 6 வார்த்தை பதிஞ்சிருச்சா? ஓகே, 10 ஒரு 6 வார்த்தை பதிஞ்சிருச்சா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ட்ரி நாடு நமக்கு தெரியும். கண்ட்ரி நாடு நமக்கு தெரியும். டெல்டானா வண்டல் படிவுகளால் ஆனது. ஆறுகள், ஆற்று படிவுகளால் ஆனது, வண்டல் படிவுகளால் ஆனது. அது டெல்டா. டெல்டா ஜோன் கேள்விப்பட்டிருப்பான். ஓகேவா? டேல் பள்ளத்தாக்கு. ஓகேவா? டேல் பள்ளத்தாக்கு.
இப்போதான் பேசின்னா நம்ம ஆற்று பள்ளத்தாக்கு பார்த்தோம், நீர்த்தேக்கம் பார்த்தோம். டேல் பள்ளத்தாக்கு, டே எலே பள்ளத்தாக்கு டே பார்த்து போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டே எலே பள்ளத்தாக்கு, அப்ப டேல் பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு. டியூ அப்படின்னா பனி பனித்துளி. டியூ அப்படின்னு என்னப்பா? பனி பனித்துளி. மவுண்டன் டியூ கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா? முன்னால ஒரு பழைய கூல்ட்ரிங்க்ஸ்ல விளம்பரத்தில் பார்த்துருப்போம், அச்சம் தாண்டி உச்சம் தொடுன்னு. அப்போ அந்த டியூ ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டே அந்த பனி பனித்துளியில சொல்றாரு. டியூ ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டே பனி பனித்துளியில சொல்றாங்க. அப்போ டியூ ட்ரிங்க்ஸ் பனி பனித்துளி. ஓகேவா? டியூ ட்ரிங்க்ஸ் பனி பனித்துளி. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா கிளையாறு. டிஸ்ட்ரிபியூட்டரின்னா என்னப்பா? கிளையாறு. பின்னாடி பார்ப்போம் ட்ரைபியூனல் அப்படின்னு. ஓகேங்களா? ட்ரிபியூட்டரின்னு பார்ப்போம். ரைட். டியூன் அப்படின்னா மணல் மேடு. மணல் மேட்டில் உட்காந்துட்டு டியூன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. மணல் மேட்டில் உட்காந்துட்டு டியூன் போடுறோம். அப்போ டியூன் அப்படின்னா மணல் மேடு. டிசர்ட்னா பாலைவனம். ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை. ஸோ புவியியல் படிக்கையிலே லாட்டிடியூட், லாஞ்சிடியூட், ஈக்குவேட்டர் இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஓகேவா? கிடைமட்டமா இருக்கிறது அச்சரேகை, செங்குத்தா இருக்கிறது தீர்க்க ரேகை. பின்னாடி பார்ப்போம் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட். அப்ப ஈக்குவேட்டர்னா என்ன? பூமத்திய ரேகை. ரைட்டுங்களா? ஃபோக் அப்படின்னா என்னன்னா மூடு பனி, அடர் மூடு பனி. ஓகேங்களா? கேல் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. புயல் கடுங்காற்று. கேல் புயல் கடுங்காற்று. ஓகேங்களா? ஸோ அப்போ கேல்ங்கிறப்ப ஒரு பெண் வச்சுக்கோங்க. கேல். ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புயல் கடுங்காற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான போராளிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஜென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த புயல் கடுங்காற்றையே நம்ம சமாளிச்சிடலாம்ப்பா, ஆனால் இந்த கேல் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேல் அப்படின்னா புயல் கடுங்காற்று. டேல் பள்ளத்தாக்கு. பேசின் நீர்த்தேக்கம் ஆற்று பள்ளத்தாக்கு. பேசின் நீர்த்தேக்கம் ஆற்று பள்ளத்தாக்கு. டியூ பனி பனித்துளி. டேன் மணல் மேடு, சாரி டியூன் மணல் மேடு. டியூன் மணல் மேடு, மணல் மேட்ல டியூன். ஓகேவா? ஃப்ரோஸ்ட் உறைபனி. எஃப்ஜார்ட் கடல் களிமுகம். எரோஷன் அரிப்பு அரிமானம். படிப்போம் சாயில் எரோஷன் சொல்லிட்டு மண் அரிப்பு மண் அரிமானம். ஓகேங்களா? இந்த சிறிய இமயமலை படிக்கையில கூட படிச்சிருப்போம். சிறிய இமயமலை நம்ம இமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த சிறிய இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல், ஓகேங்களா, அதிக மழைப்பொழிவு, மண்ணரிப்பு காரணமாக அங்கே சிறிய மண்ணரிப்பு ஏற்படுது. நகரமயமாக்கல், அதிக மழைப்பொழிவு காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிறிய இமயமலையில் படிப்போம். அந்த சிறிய இமயமலையில் தான் முக்கியமான மலைவாழிடங்களும் இருக்கு. நைனிடால், டார்ஜிலிங், சரிங்களா, ராணிகட், ஓகேவா, அந்த மாதிரி மலைவாழிடங்களும் இருக்கு. இந்த சிறிய இமயமலைகளில் தான் பீர்பால், தௌலத்தார், ஓகேங்களா, இந்த மாதிரியான மலைத்தொடர்கள் இருக்கு. மகாபாரத், இந்த மாதிரி மலைத்தொடர்கள் இருக்கு. பின்னாடி படிப்போம் இமயமலைகள் பற்றி ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ரைட். ஸோ 23 வேர்ட்ஸ் கிளியராக இருக்காப்பா? அப்போ டியூன் என்னப்பா? மணல் மேடு. டியூன் என்னது? மணல் மேடு. டியூ மவுண்டன் டியூ பனி அல்லது பனித்துளி. ஃப்ளூவியல் பாருங்க, ஃப்ளூவியல் நதியால் உருவான அல்லது ஆறு சார்ந்த. ஜியோகிராபிக்கல் புவியியல் சார்ந்த. ஜியோகிராஃபர் புவியியலார். கிளேசியர் பனிப்பாறை. இதெல்லாம் ஈஸியான ஒன்று தான், அப்படியே சொல்லிடலாம். அடுத்து கல்ஃப்னு என்ன சொன்னோம்? வளைகுடா. கல்ஃப்னு என்னப்பா? வளைகுடா. பேன் என்னப்பா? விரிகுடா. ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல். ஹெயில் என்னது? ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலை. ஹரிக்கேன் சூறாவளி. ஹரிக்கேன் சூறாவளி. ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம். ஹைட்ரோ அப்படின்னா நீர், அட்மோ அப்படின்னா வலி, பயோ அப்படின்னா உயிர். ஓகே. அப்ப ஆலங்கட்டி மலை என்ன சொல்லுவோம்? ஹெயில். ஓகே. ஐஸ்பர்க் அப்படின்னா என்ன சொல்லுவோம்பா? ஐஸ்பர்க். ஐஸ்பர்க் பாருங்க, பனிப்பாறை பனிமலை. பனிப்பாறை பனிமலை. இஸ்தம்ஸ் அப்படின்னா நிலச்சந்தி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதெல்லாம். இஸ்தம்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நிலச்சந்தி அல்லது நில அடுக்கு. லேக் அப்படின்னா ஏரி. லேக் அப்படின்னா ஏரி நமக்கு தெரியும். லிவாந்தர் பாருங்க, லிவாந்தர் அப்படின்னா வளரும் இடங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். லிவாந்தர் அப்படின்னா வளரும் இடங்கள். மார்ஷ் அப்படின்னா சதுப்பு நில காடு. மார்ஷ் அப்படின்னா என்னப்பா? சதுப்பு நில காடு. ஓகே, சதுப்பு நிலம் இல்ல வெள்ளக்காடு. ஸோ இந்த பேரும் பார்த்துக்கோங்க. மார்ஷ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சதுப்பு நிலம், சதுப்பு நில காடு, வெள்ளக்காடு.
மீசா அப்படின்னா மேடு மேசை நிலம். மிஸ்டல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வீசும் பாலைவன காற்று. மிஸ்ட் அப்படின்னா மூடு பனி. மிஸ்ட் அப்படின்னா மூடு பனி. ஓகேவா? மிஸ்ட்னா மூடு பனி. மான்சூன் அப்படின்னா பருவமழை. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? மான்சூன் என்றது மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரைட்டுங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து மவுண்டெயின் மலை. ஓரோகிராஃபி மலையியல் அல்லது வரையியல். ஓகேவா? பிளெயின் என்ன? சமவெளி. பிளெயின்னா சமவெளி. பெனின்சுலா அப்படின்னா தீபகற்பம். பெனின்சுலா அப்படின்னு என்னப்பா? தீபகற்பம். மூவந்தீவு குடநாடு. இந்த பேர்லாம் பார்த்துக்கோங்க. தீபகற்பம், குடநாடு, மூவந்தீவு. ஓஷனோகிராஃபி கடல்சார்வியல். ஓஷனோகிராஃபி என்ன? கடல்சார்வியல். ஓஷனாலஜி அப்படின்னா கடலியல். கடலியல். சைமோன் அப்படின்னா அரேபிய மற்றும் வட ஆப்பிரிக்காவில் வீசும் சூடான காற்று, மணல் காற்று. சிராக்கோ அப்படின்னா வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவிற்கு வீசும் வெப்ப காற்று. ஸ்டெஃபி அப்படின்னா புல்வெளி. ஸ்டாலக்மைட் அப்படின்னா குகைத்தரை கூம்பு. குகைத்தரை கூம்பு. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு 50 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். ஸ்டாலக்மைட் அப்படின்னா குகைத்தரை கூம்பு. குகைத்தரை கூம்பு ரொம்ப முக்கியம். ஸ்டாலக்மைட். ஸ்டெஃபி அப்படின்னா என்னது? புல்வெளி. ஸ்டெஃபினா புல்வெளி. சிராக்கோ வட ஆப்பிரிக்காவிலிருந்து வீசும் ஒரு சூடான காற்று. வட ஆப்பிரிக்காவிலிருந்து வீசக்கூடிய ஒரு சூடான காற்று தான் என்ன சொல்லுவோம்? சிராக்கோ. ஓஷனோகிராஃபின்னு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. ஓஷனோகிராஃபி கடல் சார்வியல். காஸ்மோகிராஃபி அண்டவியல். ஓரோகிராஃபி மலையியல். ஓரோகிராஃபி மலையியல். டியூன் என்ன பார்த்தோம்? மணல் மேடு. டியூனா பனி பனித்துளி. டியூனா பனி பனித்துளி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிளெயின்னா சமவெளி. ஓகே. ஸோ இதோட 50 வேர்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த 50 வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிங்க. வீடியோவை பார்த்து நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் நம்ம கரூரார் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா 9514146000ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே டெமோ கிளாஸ் இருக்குது. வந்து டெமோ கிளாஸ் ஃப்ரீ தான். கிளாஸ் வரவங்க வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த 50யை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 50யை மட்டும் ஒரே ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். பேசின் அப்படின்னா நீர்த்தேக்கம். பேசனுக்குள்ள நீரை தேக்கி வைங்க. அதை போய் பள்ளத்தாக்கில் வைங்க. ஆற்று பள்ளத்தாக்கில். ஓகேவா? அப்போ கேவன் அப்படிங்கிறதுல நிலக்குடைவு, நிலக்குகை. ஓகேவா? அந்த பிலம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வங்குங்கிற வார்த்தை முக்கியம். ஓகே. ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி மலை. கேல் அப்படின்னா புயல், கடுங்காற்று. டேல் அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஓகேவா? ஃபோக் அப்படின்னா மூடுபனி. ஃபோக்னா என்னப்பா? மூடுபனி. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஓரோகிராஃபினா மலையியல், ஓஷனோகிராஃபினா கடல்சார்வியல், காஸ்மோகிராஃபினா அண்டவியல். ரைட்டா? அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம், பயோஸ்பியர்னா உயிர் மண்டலம், ஹைட்ரோஸ்பியர்னா நீர்மண்டலம். ஓகே. ஸோ இதெல்லாம் பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து புவியியல் சார்ந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. புவியியல் சார்ந்த கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.